மறைந்த HMS சங்க தலைவர் தியாகி ஏ. சுப்பிரமணியம் நினைவு நாள். 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு ஊக்கப்பரிசு வழங்கியது HMS சங்கம். முன்னதாக தியாகி ஏ. சுப்பிரமணியம் படத்திற்கு சங்க தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அஞ்சலி செலுத்தினர். கோவை சிங்காநல்லூரில் உள்ள HMS சங்க அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளுக்கு சங்கத்தின் தலைவர் TS ராஜாமணி தலைமை தாங்கினார். செயலாளர் G. மனோகரன் முன்னிலை வகித்தார். சிங்காநல்லூர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, ஒண்டிப்புதூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, ஒண்டிப்புதூர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, சிங்காநல்லூர் NGR மேல்நிலைப்பள்ளி ஆகியவற்றில் பயின்று தேர்வு பெற்ற 25 மாணவ மாணவிகள் பயன்பெற்றனர். இதுகுறித்து சங்கத்தின் தலைவர் TS ராஜாமணி கூறியதாவது: இன்றைய தினம் கோவை ஜில்லா பஞ்சாலை தொழிலாளர் சங்கத்தின் நீண்டகால பொதுச் செயலாளராக இருந்து தொழிலாளி வர்க்கத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து திருமணம் செய்து குடும்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளாமல் தனி மனிதனாய் வாழ்ந்து பல்லாயிரக்கணக்கான தொழிலாளி வர்க்கத்திற்கு பல பயன்களை பெற்றுக் கொடுப்பதற்கு முன்னோடியாக நின்று செயல்பட்டு மறைந்த சுதந்திர போராட்ட தியாகி ஏ. சுப்பிரமணியம் அவர்களுடைய 6வது ஆண்டு நினைவு நாள். அவரது நினைவு நாளில் பஞ்சாலை தொழிலாளர் சங்கம் ஏற்படுத்திய பள்ளி 1959 கோவை வரதராஜபுரத்தில் தென்கிழக்கு ஆசியாவிலேயே தொழிலாளர் சங்கம் நடத்தப்படுகிற பள்ளியாக உருவாக்கப்பட்ட பள்ளியின் செயலாளராக நீண்ட காலம் பதவி வகித்தது மட்டுமல்ல, மாணவிகளை படிப்பதற்கு பல்வேறு வகைகளில் ஊக்குவித்த பெருந்தகை தியாகி ஏ. சுப்பிரமணியம் என்கிற காரணத்தால் அவரது நினைவு நாளில் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய சிங்காநல்லூர், ஒண்டிப்புதூர் பள்ளிகளில் 10, 12ஆம் வகுப்புகளில் முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலையில் தேர்வு செய்தவர்களை ஊக்குவிப்பது என்கிற அடிப்படையில் ஒரு ஊக்கத்தொகையை சிறப்பு பரிசாக வழங்குவதென முடிவெடுத்து அவர்களுக்கெல்லாம் வழங்கியிருக்கிறோம். 10, 12ஆம் வகுப்புகளில் சிங்காநல்லூர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, ஒண்டிப்புதூர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, ஒண்டிப்புதூர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, தியாகி NG ராமசாமி நினைவு மேல்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகளில் 10, 12ஆம் வகுப்புகளில் தேர்ச்சி பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை என்று சொல்கிற அளவில் ஒண்டிப்புதூர் மாணவியல் பள்ளியில் 3ஆம் நிலையில் 2 பேர் எடுத்திருக்கிற காரணத்தால் மொத்தம் 25 மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையை வழங்கியிருக்கிறோம். முதல் நிலையிலே தேர்வு பெற்றவர்களுக்கு 3000 ரூபாயும், 2ஆம் நிலையிலே தேர்வு பெற்றவர்களுக்கு 2000 ரூபாயும், 3ஆம் நிலையிலே தேர்வு பெற்றவர்களுக்கு ரூபாய் 1000 ஊக்கத்தொகை வழங்கி மேன்மேலும் அவர்கள் படித்து பட்டதாரிகளாக மேம்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த சிறப்பு நிகழ்வை நடத்தியிருக்கிறோம்.